மியூச்சுவல் ஃபண்டில் போகணும்னு நினைப்பீங்க, அங்கே போய் யூலிப்பும் மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்றுன்னு சொல்லி ஏமாத்தினதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா 1க்கு 3 தடவை நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். சைல்டு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ தான் எடுக்க முடியும். இவங்க வந்து கார்டியனாக தான் இருப்பாங்க. அண்ட் குழந்தைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் தேவையில்லை, அவங்க படிக்கிறதுக்கான பணம் தான் தேவை. இங்கே கட்டுற ப்ரீமியமே ஒரு எஸ்ஐபி போட்டிங்கன்னா இன்னும் பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்போது வந்து ஸ்டாக்கில் போடும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 9 to 10% அபோவ் கிடைக்கிறதுக்கான லாங் டேர்ம், நான் சொல்கிறது ஒரு வயசு 2 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 17 18 வயசு 20 வயசு வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 10%க்கு மேலே அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் பாலிசி ஒரு 10 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஏஜை பொறுத்து தான், ஒரு 1500 ரூபாய், 30 வயசு அளவுக்கு ஒரு 1500 ரூபாவே அதிகம். அந்த அளவுக்கு தான் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ சைல்டுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும்? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. அவங்களோட குழந்தை காலேஜ் போகும்போது அதுக்கு மேலே மேரேஜ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா முக்கியமாக எடுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் போதும். சைல்டு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ தான் எடுக்க முடியும். இவங்க வந்து கார்டியனாக தான் இருப்பாங்க. அண்ட் குழந்தைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் தேவையில்லை, அவங்க படிக்கிறதுக்கான பணம் தான் தேவை. இங்கே கட்டுற ப்ரீமியமே ஒரு எஸ்ஐபி போட்டிங்கன்னா இன்னும் பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் ஆனால் ஒரு குழந்தை பிறந்து 30 days கழித்து ஹெல்த் இன்சூரன்ஸில் சேர்த்துக்க முடியும். ஸோ அப்பா அம்மா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா குழந்தைய 30 days முடிவில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் ரொம்ப தேவை. இப்போ சைல்டு இன்சூரன்ஸுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்னால் என்னென்ன கம்பெனிஸ்லாம் முதல்ல அவைலபிளாக இருக்குது? ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் பை டிஃபால்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்குன்னா ஈஸியாக உள்ளே எடுத்துப்பாங்க. சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில், ஐசிஐசிஐயில், எல்ஐசியில் எல்லாத்துலேயுமே சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் காலேஜ் போகிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பிளான், அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாமே ரிலேட்டட் டு சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. யூனிக் பிளான்ஸ் கூட இருக்குது. அதாவது நீங்கள் சைல்டு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு அதையும் மீறி போகிறீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பேஸ் பண்ண யூனிக் பிளான்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பாலிசி போனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் யூனிட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அப்போது வந்து ஸ்டாக்கில் போடும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 9 to 10% அபோவ் கிடைக்கிறதுக்கான லாங் டேர்ம், நான் சொல்கிறது ஒரு வயசு 2 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 17 18 வயசு 20 வயசு வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 10%க்கு மேலே அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து தாராளமாக பண்ணணும். இப்போ ஒரு அடல்ட் ஒரு 18+ மேலே இருக்கக்கூடிய நபர் வந்து என்னென்ன இன்சூரன்ஸ்லாம் ஷீ ஷுட் ஹேவ் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவை நம்பி அவங்க இன்கம் பேஸ் பண்ணி நம்ம வந்து செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஏர்ன் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 yearsல ஒன்று, ஏன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக தேவை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால். அதை தாண்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்களே எடுத்துக்கலாம். ஏன்னா 21 ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸோட ஹெல்த் இன்சூரன்ஸோ கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அடலசென்ட் வந்த பிறகு தனியாக எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக உங்கள் பேரில் எடுத்துக்கலாம். அதை தாண்டி டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒன்ஸ் எலிஜிபிலிட்டி வருதான்னு பார்த்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். முக்கியமாக பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுக்கிறது அவசியம். ஏன்னா நம்ம ஓன் டிரைவிங்காக இருக்கலாம், ட்ராவலாக இருக்கலாம், எப்போ போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. இன்சூரன்ஸே ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷர் அப்படின்னும் போது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நீங்கள் ஐ திங்க் 18 எடுக்க முடியுமா தெரியல, ஆஃப்டர் 2021 ஒரு எம்ப்ளாயியாவோ பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டிப்பாக எடுக்கிறது. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்றது வந்து இப்போ நம்ம வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இதில் வருமா, இல்லை வந்து இது தனியாகவே நம்ம வாங்கணுமா? ஸ்டாண்ட் அலோன் தனியாகவே ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்திங்கன்னா நல்லது. இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது டிஃபால்ட்டாக 2 lakhs தருவாங்க, 1 lakh தருவாங்க. பட் அதில் கவரேஜ் பார்த்தீங்கன்னா எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தாண்டி தான் அந்த பணம். நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே இதெல்லாம் ஆச்சுன்னா தான் நான் இவ்வளோ தருவேன் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டாண்ட் அலோன் பாலிசி ஒரு 10 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஏஜை பொறுத்து தான், ஒரு 1500 ரூபாய், 30 வயசு அளவுக்கு ஒரு 1500 ரூபாவே அதிகம். அந்த அளவுக்கு தான் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 21-22 வயசுலேயே ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி 10 lakhs 25 lakhs வரைக்கும் எடுத்துக்கிறது நல்லது. ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எங்கள் ஏஜில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியம் கம்மி அப்படின்றீங்க? ப்ரீமியம் கம்மி, நமக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வச்சு நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம். இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒன்றும் ஏஜ் ஃபேக்டர், அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோடனே பர்சனல் ஆக்சிடென்ட் எடுத்துட்டோன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, மற்றவங்களால நமக்கு ஆனாலும் ஈஸியாக க்ளைம் கிடைக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களை நீங்களே இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும். நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம்
இது வந்து உங்கள் வீட்டில் பணமே இல்லை, நீங்கள் தான் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸோ பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருந்ததுன்னா பயப்படாமல் நல்ல இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கலாம், இல்லை ஒரு 30-40 லட்சம் சேர்த்தவங்க அப்படியே புவராக மாறி இருக்காங்க. ஏன்னா ஒரு பாலிசி இருந்ததுன்னா இது ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஹெல்த்து பர்சனல் ஆக்சிடெண்ட் வந்து எல்லாரும் எடுக்கிறது மஸ்ட்டுன்னு சொல்வேன் ஒன்ஸ் தே ஜாயின் த கெரியர். சார் இப்போ லைஃப் இன்சூரன்ஸுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டேர்ம் பர்டிகுலராக நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு, என் ஒய்ஃப்க்கு, என் குழந்தைக்கு வந்து யார் பார்த்துப்பா? எமோஷ்னல் சப்போர்ட் தாண்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட் இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு 3 to 6 months அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும். அப்போ பயப்படாமல் குழந்தையோட படிப்பை கண்டினியூ பண்ணலாம். வேறு ஏதாவது இஎம்ஐ கட்டுறதா இருக்கலாம், இல்லை இவங்களோட உடனடி தேவைகளுக்கு அதில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பாலிசி எடுப்போம், இல்லை 20 லட்ச ரூபா எடுப்போம். அதுக்கான ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து சேவிங்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மற்ற பாலிசி டேர்ம் பிளானை தாண்டி பேசுகிறது எல்லாமே டேர்ம் பிளானையும் லைஃப் இன்சூரன்ஸில் தான் கொண்டு வருவாங்க. டேர்ம் பிளான் பியோர் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். நான் இல்லைனா என் ஃபேமிலிக்கு. இன்னொன்று, டேர்ம் பிளானோட ப்ரீமியம் இப்போ ஒரு 30 வயசில் 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாருன்னா 10 to 15,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் ப்ரீமியம் வருஷத்துக்கு. பட் இதுவே லைஃப் இன்சூரன்ஸில் 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாருன்னா நம்ம கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து லட்சக்கணக்கில் போகும். ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாருன்னா அதுவே ப்ரீமியம் 30-40,000 வரும். அப்போ அந்த 40,000 கொடுத்து அஃபோர்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வந்து இன்னும் ஹையர் கவர் வேணும்னும் போது நான் இன்னும் ஜாஸ்தியாக தான் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் டேர்மில் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்வெட்டி மாதிரியான இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திங்கன்னா சேஃப்டி வந்து ஜாஸ்தி. ஆன்வெட்டின்னா ரிட்டையர்மெண்ட் டைம் அப்போது ஒரு லம்சமாக ஒரு பணம் போட்டுட்டேன், 60 வயசுலேருந்து எனக்கு ஃபிக்ஸடாக எனக்கு இயர்லி ஒரு பணம் வேணும், மந்த்லி ஒரு பணம் வேணும்னா ஒரு 7-8% கேரண்டீடாக அடுத்த 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் வரும். ஸோ ஆன்வெட்டி பிளான்ஸ் தாராளமாக லைஃப் இன்சூரன்ஸில் எடுத்துக்கலாம். மற்ற டேர்ம் பிளான், மற்ற ஓல் லைஃபு இல்லைனா என்டோமெண்ட்டு, யூலிப், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல். உங்களால் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி இங்கே போடுறதுக்கு பணம் இருக்குது. டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிக்ஸடாக எனக்கு 7-8% வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பாலிசி எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமாக எடுக்கும்போது வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டோம். ஹார்ட் இஷ்யூ ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஸ்டென்ட்டோ இல்லைனா ஆன்ஜியோவோ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை டிக்ளேர் பண்ண மாட்டோம். டயபெட்டிக்ன்றதே நிறைய பேர் மறைச்சிருவாங்க. டயபெட்டிக் வந்துச்சு, நான் பார்டர் லைனில் இருக்கும்போது மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஆனால் அதை சொல்லலை. அப்போது ஒரு 1 year கழிச்சு மறுபடியும் டயபெட்டிக் வருது, இல்லைனா ஏதாவது ரிலேட்டடாக ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா, ஹார்ட் இஷ்யூஸ் வருதுன்னா ட்ராக் பண்ணி ஈஸியாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்னால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நமக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லைனா சின்னதாக மெடிசன் சாப்பிட்டேன், இப்போ வந்து எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு, மாத்திரை சாப்பிட்டேன், இப்போ இருந்துச்சு இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்போ டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் ஆஸ் வெல் அஸ் மற்றபடி டேர்மில் வந்து மிகப்பெரிய லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் மற்ற பாலிசிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் எடுக்கிறீங்கன்னா ஈஸியாக பாலிசியை மிஸ்செல்லிங் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போகணுன்னு நினைப்பீங்க, அங்கே போய் யூலிப்பும் மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்றுன்னு சொல்லி ஏமாத்தினதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா 1க்கு 3 தடவை நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கூகுள் சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் தேடி பாருங்கள். இல்லை யூடியூப் சேனலில் இந்த பாலிசி எடுக்கலாமான்னு ரிவ்யூ போட்டிங்கன்னா தனித்தனியாகவே இப்போ நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பேங்க்கில் போனீங்கன்னா மிஸ்செல்லிங் நடக்கிறது மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் மிஸ்செல்லிங் அங்கே தான் நடக்குது. சில ஏஜென்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ இருக்க கிளைண்ட்டுக்கு எல்ஐசியில் இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வரும், பட் ஆனால் பாரதி ஆக்ஸால் இதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரும்னு சேம் பாலிசி ஏமாற்றி வித்துட்டார். சார் எனக்கு வந்து எல்ஐசியில் 3-4% சொன்னார், பாரதி ஆக்ஸால் 7% சொன்னார், நல்லது தானே. நான் ரெண்டுமே ஒரே பர்சன் தாங்க, அவங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியல. கிட்டத்தட்ட சேம் ரிட்டர்ன்ஸாக. அப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்காக மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நமக்கு என்ன தேவைன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டிங்கன்னா ரிவ்யூ பண்ணுறது நல்லது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? எடுத்துட்டேன், ஒரு 3 வருஷம் கட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பெய்டப்பாக மாற்றிக்கலாம். கட்டியாச்சு, 3 years ஆயிடுச்சு, சரண்டர் பண்ணிங்கன்னா 30-40% தான் வரும். ஒரு ஆப்ஷன் உங்கள் ஏஜை பொறுத்து அடுத்த 12 வருஷத்துக்கு கட்டணும், அடுத்த 15 வருஷத்துக்கு கட்டணுன்றதை அவாய்ட் பண்ணி 30-40% பணத்தை எடுத்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 15 yearsல மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும். இன்னொரு ஆப்ஷன், என்னால் சரண்டர் பண்ண முடியாது, லாஸ் புக் பண்ண மாட்டேன் அப்படின்னா
அந்த 3 இயர்ஸ்க்கான பாலிசி வந்து ஒரு 3 lakhs இருக்குது அப்படின்னா 10 லட்ச ரூபா பாலிசியை 3 lakh பெய்ட் அப் பாலிசியை மாற்றிடலாம். லைஃப் இன்சூரன்ஸ் வேல்யூ குறைஞ்சிரும். ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா தான் கிடைக்கும். ஸோ பியூர்லி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் எக்ஸிஸ்டிங் பாலிசி இப்படி மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அப்போது இந்த 3 லட்சத்துக்கான பெனிஃபிட்லாம் சேர்ந்து மேபி 5.5 to 6 lakhs வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை பொறுத்தவரையில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்னலாம் வந்து எதிர்பார்ப்பாங்க? ஒன்று சம்பவம் நடந்து உடனே மேபி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கலாம், நீங்கள் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிங்கன்னா ஆஃபீஸ் மூலமாகவோ இல்லைனா ஓன் பாலிசி மூலமாகவோ கிளைம் ஆரம்பிச்சிருப்பீங்க ப்ராசஸ். பட் ஒன்ஸ் நீங்கள் தெளிவான பிறகு கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னென்னலாம் கவர் ஆகும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு கவர் ஆகும். இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எக்ஸ்ட்ரா அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு 2 weeks வந்து எக்ஸ்ட்ரா லீவ் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்சருக்கு இன்பிட்வீன் அந்த அலவன்ஸ், வீக்லி அலவன்ஸ் தருவாங்க. 10 lakh rupees பாலிசினா 10,000 ரூபாய் வரைக்கும் வாரத்துக்கு தருவாங்க. ஸோ 25 லட்ச ரூபா பாலிசி வச்சுருக்கீங்கன்னா வாரத்துக்கு 25,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 3 months 6 months வரைக்கும் கிடைக்கும், 1 year வரைக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு டிஃபைன்டு டைம் பீரியட் வச்சுருக்காங்க. டெம்பரரி பார்ஷியல்னால் ஒரு கை விரல் போயிடுச்சு, காதில் டேமேஜ் ஆயிடுச்சு மேலே, இல்லைனா காலில் கொஞ்சம் குட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு விரல் 2 விரல் எடுத்துட்டோம், இதெல்லாம் வந்து பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெர்மனண்ட்டுனா கை கால் போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் டேமேஜ் ஆகும்போது இந்த 3த்துக்குமே சிவியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சில சமயம் 100% பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் செட்டில் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி. இது அந்த கம்பெனிஸ் பண்ணுவோம். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை வந்து என்ன லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணிவிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த ஆக்சிடென்ட் சிவியாரிட்டி பேஸ் பண்ணி சில சமயம் 2 நாளில் ஃப்ராக்சர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸ் போக முடியாது, 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. இதெல்லாம் ஒரு இஎம்ஐ ரைடரும் கிடைக்கும். சார் இப்போ பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை பொறுத்தவரையில் ஒருத்தர் எப்படி கிளைம் எடுக்க முடியும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து 2 பைக்கில் வந்தவங்களுமே வந்து ஆக்சிடென்ட் ஆன அந்த 2 பைக்கில் வந்தவங்களுமே வந்து ஹெல்மெட் போடலை. இப்போ இந்த சினாரியோவில் வந்து அவரால் கிளைம் எடுக்க முடியுமா? ஒன்று. இப்போ அதேமாதிரி கார் ஆக்சிடெண்ட்டில் காரில் வந்து ஒரு உட்காந்துருக்கும் போது சீட் பெல்ட் போடலை, அதனால வந்து விபத்து நடந்துச்சு, இல்லை ஆப்போசிட்டில் வந்துட்டார் அதனால விபத்து நடந்துச்சு அப்படின்னா கிளைம் எடுக்க முடியுமா? ஏதாவது பேராமீட்டர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது வந்து நான் நிறைய எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு நினச்ச விஷயம். நிறைய ராங் வேல நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போவோம், 2 வீலர் காரு. ஏன்னா அவ்வளோ தூரம் போய் யூட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராங் வேல போவோம். ஸோ ஒரு கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் ராங் சைடில் ட்ராவல் பண்ணதுனால அந்த பாலிசி பேமெண்ட்டே கொடுக்கல, கிளைமே கொடுக்கல. இது வந்து ஐஆர்டிஏ வரைக்கும் போய் கொடுக்காதது கரெக்டு தான்ற மாதிரி தான் ஐஆர்டிஏவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ராங் சைட் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஹெல்மெட் போடாது. ஹெல்மெட் போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ரிஸ்க் மெஷர். இன்னொன்று கிளைமை தாண்டி நம்ம உயிருக்குமே முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் சீட் பெல்ட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக சில ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ எப்படி பயஸ் பிவேர் தான். இப்போ பாலிசி எடுக்கும் போது நான் என் ஹெல்த் இஷ்யூ டிக்ளேர் பண்ணணும், டிக்ளேர் பண்ணலன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் டிக்ளைன் பண்ணுவாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசிக்கும் பேசிக்காக ஹெல்மெட்டோ சீட் பெல்ட்டு, அப்புறம் ராங் சைடில் போகாமல் கரெக்ட் வழியில் போகிறது, அண்ட் ஸ்பீட் அதாவது அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கிளைம் கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சிடென்ட் நடக்கும்போது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி, எதிர் பர்சன்னால நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ராங் சைடில் வந்து அவர் பண்ணிட்டாருன்னா அவர்கிட்டருந்து கிளைம் வாங்கி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தாங்கன்னா அது மூலமாக கிளைம் வாங்கியும் நமக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். ஸோ நம்மளும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பைக்கோ 2 வீலரோ காரோ இன்சூரன்ஸ் அது தனியாக வச்சுக்கிறதும் நல்லது. இது இல்லாமல் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேஸ்ட் ஆன் டிசபிலிட்டி கிடைக்கும். அந்த மோட்டார் இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கிறது ஒன்று. அந்த டிசபிலிட்டி பேஸ் பண்ணி தீக்காயம் ஏற்படுது வீட்லேயோ வெளியிலையோ இல்லை பைக் ஓடும் போது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டிசபிலிட்டிஸ் பெர்மனன்ட் டெம்பரரி பார்ஷியல் பேஸ் பண்ணி கிளைம் கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் மோட்டார் இன்சூரன்ஸ், அதில் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது கம்பைண்டாக இப்போலாம் வந்து தேர்ட் பார்ட்டி டேமேஜ்னு தனியாக தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி தராங்க, ஓன் டேமேஜ் கவர் தராங்க. இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு 2 வீலர் 4 வீலர் வச்சுருந்தா எடுத்து தான் ஆகணும். அது மூலமாக இந்த கிளைம்லாம் கிடச்சிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.